ஏசாயா சோத்திரம் 49 அதிகாரம் அதனுடைய 9 வசனம் சொல்லப்படுகிறது போல. வாசிங்க. 49:9. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறது போல, இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிச்சத்தில் வாங்கள் வெளிப்படுங்கள் சொல்லுகிறது போலவும் காப்பாற்றி கர்த்தர் நம்மளை யாருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துவாராம்? ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் உங்களை குறித்த ஒரு உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்த்த ஒரு உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. உங்களை பார்த்த தேவ மகிமை வெளிப்படுது சொல்லுகிற உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. இது கிறிஸ்து கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இது கிறிஸ்து கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து கொடுக்கிற வாழ்க்கை இல்லைன்னா நீங்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது உலக வாழ்க்கை இல்லாது, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாது, அனலும் இல்லை குணலும் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்ற வேளையில் வாந்தி எடுத்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதாவது சொல்லப்படுவது போல அவர் விட்டு விடுவார். என்ன செய்வார்? விட்டு விடுவார். அதுக்கப்புறம் போய் ஆண்டவரே என்ன மன்னியும், நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சுட்டேன், என்ன தயவு கூர்ந்து என்ன நினைச்சாரலாம் சொன்னால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? வாழ்வடைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை நேரத்தை ஆதாயப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பேச்சிலும் மறைவாக எதுவுமே வைக்காதீங்க. அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறாரு? கர்த்தர் பார்த்து எதுவுமே மறைவாக இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டு விட்டுவிடனுக்கு அது மன்னிக்கப்படுகிறது, வாழ்வடைகிறான். மன்னிக்கப்படலைன்னு சொன்னால், அவைகளை அறிக்கையிடலைன்னு சொன்னால் அவைகள் ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. அவைகள் வெளியரங்கமாக்கப்படும் பொழுது அவை ஜனத்தார் மத்தியில், அவை சபையார் மத்தியில் அவை தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளக்கல்ல, உங்கள் வாழ்க்கை வாழ்வடையும்படிக்கு கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார்.